பங்குச்சந்தைகள் நேற்று வீழ்ச்சி, இன்று ஏற்றம். காரணம் கேட்டால் ஜப்பானின் என் ட்ரேடிங் தான் காரணம் என கூறுகிறார்கள். அப்படி என்றால் என்ன? இந்திய பங்குச்சந்தைகளின் ஏற்ற இறக்கங்களுக்கும் ஜப்பான் கரன்சிக்கும் என்ன தொடர்பு? அமெரிக்கா, ஐரோப்பா, மற்ற ஆசிய பங்குச்சந்தைகளில் காணப்படும் ஏற்ற இறக்கங்கள் பெரும்பாலும் இந்திய பங்குச்சந்தைகளிலும் எதிரொலிக்கும். சர்வதேச முதலீட்டாளர்கள் என அழைக்கப்படுபவர்கள் உலக அளவில் நடக்கும் பொருளாதார நிகழ்வுகள், அரசியல் சூழல், போர் பதற்றங்கள் இவைகளை கருத்தில் கொண்டே அதற்கு தகுந்தாற்போல முதலீடு செய்வர். எந்த நாட்டில் குறைந்த வட்டியில் பணம் கிடைக்கிறதோ அதை பெற்று அதிக லாபம் கிடைக்கும் திட்டங்களில் முதலீடு செய்வதும் வழக்கம். ஜப்பானின் மத்திய வங்கியான பேங்க் ஆஃப் ஜப்பான் சுமார் 30 ஆண்டுகளாக கடன்களுக்கான வட்டி விகிதத்தை 0% முதல் 0.10% என்ற மிக குறைந்த அளவிலேயே நிர்ணயித்து வந்துள்ளது. ஆனால் கடந்த ஜூலை 31 ஜப்பான் கடன்களுக்கான வட்டி விகிதத்தை 0.25% உயர்த்தியது. இதனால் அந்நாட்டில் பங்குச்சந்தையான நிக்கை 14% சரிந்தது. இதுவும் இந்திய பங்குச்சந்தைகள் சரிய காரணமாக கூறப்பட்டது. தற்போது இணையதளங்களில் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டாகியுள்ள என் கரன்சி ட்ரேடிங்கிற்கும் இந்திய பங்குச்சந்தைகளுக்கும் என்ன தொடர்பு என்பதை விளக்குகிறார் பங்குச்சந்தை நிபுணர் PR சுந்தர். நீங்கள் ஜப்பானில் எண்ணெய் வாங்கிட்டு அதை இந்திய ரூபாயாக மாற்றுறீங்க. இப்போ இந்திய ரூபாயை ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு அதை திரும்ப ஜப்பானீஸ் எண்ணெய் மாற்றுறீங்க. அப்போ ஜப்பானீஸ் எண்ணெய் வாங்குறீங்க. அப்போ என்னங்க, ஜப்பானீஸ் எண்ணோடைய அப்ரிசியேஷன் அதிகமாகும். அப்போது நீங்கள் வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு எண் கொடுப்பாங்க, உங்களுக்கு ₹1 கிடைக்கும். அவங்க வட்டிலாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் திருப்பி கொடுக்கும்போது அந்த ஒரு எண் ₹1.5 ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. அப்போ நீங்கள் வாங்கினது ₹1, நீங்கள் திருப்பி கொடுக்க வேண்டியது ₹1.5. வட்டி அவங்க கேட்கல. ஆனால் இந்த கரன்சி அப்ரிசியேஷனால உங்களுக்கு பெருமளவு நஷ்டமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது ஒருபுறம் என்றால், இன்று இந்திய பங்குச்சந்தைகள் கணிசமாக உயர்வு கண்டன. இதற்கு இந்திய பொருளாதாரம் வலுவாக இருப்பதே காரணமாக கூறப்பட்டது. வர்த்தக தொடக்கத்தில் 1000 புள்ளிகள் வரை ஏற்றம் கண்ட சென்செக்ஸ் தற்போது சிறிய இறக்கத்துடன் முடிவடைந்திருக்கின்றன. வர்த்தக நிறைவில் சென்செக்ஸ் 166 புள்ளிகளும், நிப்டி 63 புள்ளிகளும் குறைந்தன. நேற்றைய சரிவில் பங்குகளின் விலை குறைந்ததால் அவைகளை வாங்கிய வர்த்தகர்கள் பின் இன்றே லாபத்தை பதிவு செய்தனரா? ஒரே நாளில் ஜப்பான் நாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய பங்குச்சந்தைகளில் செய்த முதலீட்டை திரும்ப பெற்றனரா? இதுபோன்ற பல கேள்விகள் எழத்தான் செய்கின்றன. எனவே பங்குச்சந்தைகளில் அதிக ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் போது நிதானமாக ஆராய்ந்து முதலீடு செய்வதை கவனத்தில் கொள்ள வேண்டும். புதிய தலைமுறைக்காக கௌசல்யா.